அம்மா இங்க பாருங்க, இதுல மளிகை கடைக்காரன் பாக்கியில இருந்து பால்காரன் பாக்கி வரைக்கும் போட்டிருக்கேன். இப்பவே பட்ஜெட் 5 ரூபாய் இடிக்குது. என்ன வழின்னு தான் யோசிக்கிறேன். இத பாருங்க, இதுக்கு மேல அதுக்கு இதுக்கு என்ன பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அண்ணா, எங்க ஸ்கூல்ல மகாபலிபுரம் எக்ஸ்டேஷன் போறாங்க. 15 ரூபாய் தானா? 15 ரூபாவா? ஏற்கனவே பட்ஜெட்ல 5 ரூபாய் இடிக்குதுன்னு நான் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கேன். இந்த பாரு, இந்த 5 ரூபாய் உதைக்கிறதுனால தான் இந்த மாசம் நான் ஹேர் கட்டிங்கே பண்ணிக்க போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த எக்ஸ்கர்ஷன் அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ணாது. ஏன்னா ஸ்கூல்ல தானே அழைச்சிட்டு போறாங்க, அதுக்கு கூட போறதுக்கு ஆசைப்படக்கூடாதா? எக்ஸ்கர்ஷன் போனோம்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசை ஏழைங்களுக்கு வரதான் தப்பு. சரியான கஞ்ச, இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல. ஆமாண்டி, அவன் கஞ்சனா இருக்கிறதுனாலதான் நாம அரை வைத்த கஞ்சியாவது குடிக்க முடியுது. உங்க அக்கா ஒருத்திய கட்டி கொடுத்த கடனையே இன்னும் அவன் தானே சுமக்கிறான். நாளைக்கு உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாலும் அந்த கடனையும் அவன் தானே சுமக்கணும். ஆபீஸுக்கு போற அவனுக்கு எண்ணி 2 பேண்ட் ஷர்ட்டுக்கு மேல எடுத்திருக்கானா? பட்ஜெட்ல 5 ரூபாய் இடிக்குதுன்னாலும் அவன் செலவத்தானடி குறைக்கிறான். உங்க செலவு ஒண்ணு குறைக்கலையே. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்ததுக்கும் இவன் உங்களுக்கு அண்ணனா கிடைச்சதுக்கும் நாம தாண்டி புண்ணியம் பண்ணிருக்கணும். மீரா, மீரா, என்னம்மா கண் கலங்கி இருக்கு? இன்னைக்கு பெரியவரோட நினைவு நாள். அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதையான என்ன எடுத்து வளர்த்து அழைக்கிற பெரியவர் என்ன இப்படி தனியா விட்டுட்டு போய் இன்னையோட 2 வருஷம் ஆகுது. என் கழுத்துல 3 முடிச்சு விழுறத கூட பார்க்காம போயிட்டாரு. இன்னைக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அப்படி சொல்லாதம்மா. அவனோட ஃப்ரெண்டுன்னு நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உதவுறதுக்கு இந்த விஸ்வநாதன் இருக்கேன், மறந்துடாத. பை தி வே, நான் ஸ்டேட்ஸுக்கு போறேன். யாரையுமே நம்பி ஒப்படைக்காத இந்த வீட்டை நீங்கிறதுனாலதான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அங்கிள், இது வரைக்கும் வாடகையா ஒரு பைசா கூட நீங்க என்கிட்ட வாங்கினதில்ல. ஆனா இனிமேலாவது மாசம் வாடகை ஏதாவது வாங்கித்தான் ஆகணும். நீ வேற, உங்ககிட்ட கை நீட்டி நான் பணம் வாங்கினேன்னா அவனுக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லை. நான் வரேம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.